அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எனக்கு ஒரு டவுட்டுங்க. ரொம்ப நாளாவே இந்த டவுட் இருக்குது. என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில யார் முதல்வர் ஆனாலும் அ பச்சை கொடி காட்டி பேருந்தை தொடங்கி வைத்தார் முதல்வர். பேருந்தில் பயணம் செய்தார் முதல்வர்ன்னு ஐயா கருணாநிதியில ஆரம்பிச்சு, அம்மா ஜெயலலிதா அவர்கள், ஐயா ஸ்டாலின் அவர்கள், அதே வழியில மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களும் வந்து நிற்கிறாரு. இப்போ இந்த திமுகவுக்கு மாற்று டிவிகேன்னு சொன்னாரு. திமுக ஒரு விளம்பர மாடல் ஆட்சின்னாரு. இப்போ டிவிகே இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்குது? ரீல்ஸா போட்டு தள்ளுறாங்க. ஜாலியாக பேருந்தில் பயணம் செய்த விஜய் அவர்கள், சிஎம் விஜய் அவர்கள் நடத்துனருடன் டிக்கெட் எடுத்து பக்கத்தில் அமர வைத்து பயணம் செய்த சிஎம் விஜய் அவர்கள், தன் கையால் வீடியோ எடுத்த சிஎம் விஜய் அவர்கள். என்னது இது? இது ஒரு பக்கம் நியூஸில் சொல்கிறாங்கன்னா, இந்த பக்கம் திரும்பினா ரீல்ஸாக வந்துட்டு இருக்குது. ஏய், உள்ள எத்தனை தலை இருக்குது, ஒரே தலை தாங்க இருக்குது அப்படின்னு விஜய் பயணம் செய்து எடுத்து ரீல்ஸாக போட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்க. அண்ணா வரார் ஒத்து அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் போட்டுட்டுக்கிறாங்க. இப்போ இதில் எந்த இடத்துல திமுகவுக்கு மாற்றா இந்த டிவிக்கு ஆட்சி இருக்குது? போன ஆட்சியில் ஐயோ ஏகப்பட்ட பிரச்சனை, சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, பாலியல் வன்கொடுமை, இதுக்கு நீதி வேணும் அப்படின்னு ஐயா முதல்வர் அவர்கள் பயங்கரமாக தேர்தல் நேரத்தில் கடுமையாக சாடி பிரச்சாரம் பண்ணாப்புல. இப்போ இவர் ஆட்சியில் என்ன நடந்தது? அதே தான் நடந்தது. அதுக்கெல்லாம் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. மக்கள் பிரச்சனைன்னு குரல் கொடுத்தா அதுக்கு வெளியில் வரமாட்டேங்கிறாரு. ஆனால் இவர் வந்து ஏதோ ஒரு திருமணத்துக்கு போகிறாரு, இல்லை வெளி ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு, இல்லை இதுமாரி நிகழ்வுக்கு வந்து நிற்கிறாரு. அப்போ மக்கள் பிரச்சனை எப்படி கேட்பீங்க? ஏன்னா திமுக இருந்தப்போ வரல, மக்கள் போராட்டம் பண்ணி கதறினப்போ வரல, நீங்கள் வருவீங்க அப்படி நம்பி தான் ஓட்டு போட்டாங்க. எந்த இடத்துல திமுக மாற்றா நீங்கள் நிற்கிறீங்க? திமுக அந்த தேர்தல் அறிக்கையில் எப்படி சொல்லுவாங்கன்னா, குடும்ப தலைவிகளுக்கு 1000, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு 1000. அதே தான் நீங்கள் பண்ணீங்க. தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்மாமன் சீராக மோதிரம் வழங்கப்படும். இந்த தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய குழந்தையை வரவேற்கும் வகையில் இந்த டிவிக்கு ஆட்சி மோதிரம் தரும். இப்போ ஆட்சிக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கிறீங்க? அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இது தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லாமே. அப்போ திமுகவுக்கு எந்த இடத்துல நீங்கள் மாற்ற நிற்கிறீங்க? திமுக போன ஆட்சியில் அவங்க ஒரு 500 பஸ் கொடி அசைச்சு அனுப்பி விட்டாங்க. அந்த பஸ் எங்கே போகுது? எந்த இடத்துக்கு போகுது? இல்லை, யாராவது முதல்வர் ஆனாலே இப்படி ஒரு நிகழ்வு எடுக்கணுமா? அப்படி அவங்க பண்ணாங்கன்னா அதுக்கு மாற்ற நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? ஏன்னா தமிழ்நாடு ஏகப்பட்ட கடன் இருக்குது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பயங்கர நெருக்கடி, நிதி நெருக்கடியில் இருக்குது. பேருந்து இயக்க முடியாத இடத்துல இருக்குது. நீங்கள் அப்புறம் கடனாக இருக்கிற துறையில் கடன் வாங்கி பேருந்து விடணுமா? அப்படியே விடுற மாதிரி இருந்தாலும் மக்கள் ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. பள்ளிக்கு போகிற குழந்தைங்களாம், விஜய் மாமா எங்களுக்கு பேருந்து வசதி இல்லை, இதை ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொன்னாங்களே. அப்போ நீங்கள் வந்து அதை காதலை கேட்டு எந்த இடத்துக்கு இல்லையோ அந்த இடத்துக்கு நீங்கள் விட்டுருக்கலாம். அப்போ திமுகவுக்கு மாற்று எந்த இடத்துல வந்து நிற்கிறீங்க? ஒரு இடத்துலையுமே இல்லை. திமுக விளம்பர மாடல் ஆட்சி குற்றச்சாட்டு வச்சிங்களா இல்லையா? இப்போ டிவிக்கு விளம்பர மாடல் இல்லை, ரீல்ஸ் மாடல் ஆட்சி. ரீல்ஸுக்காக மட்டுமே ஆட்சி நடத்துகிறாங்க. முதல்வர்ன்ற அந்த பதவிக்கு அவசரமே நிற்கிறீங்க. மக்கள் தலைவராக என்னைக்கு மாறுவீங்க? இன்று கூட வேலூரில் செங்கல் சூளையில் மாமூல் கேட்டு பிரச்சனை பண்ணாங்கன்னு செங்கல் சூளை தொழிலாளிகளும் உரிமையாளர்களும் சாலையில் மறியல் பண்ணியிருக்கிறாங்க. டிவிகே மாவட்ட செயலாளர் பயங்கரமாக தொந்தரவு பண்ணுறாரு, மாமூல் கேட்டு பயங்கர இடையூறு பண்ணுறாரு, எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சாலை மறியல். நீதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அங்கே போயிருக்கலாமே. இல்லை, ஒரு வார்த்தை, ஒரு அறிக்கை விட்டு யாருப்பா அங்கே மாமூல் கேட்டது, அவனை கட்சி விட்டு தூக்குன்னு சொல்லியிருக்கலாமே. பிறந்த நாளில் அரசு பள்ளிகளில் அத்துமீறிய தாவேக்கனாரு ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி விட்டாங்க. அதில் ஒருத்தர் வந்து நீங்கள் கட்சி விட்டு தூக்குனீங்கன்னா அப்போ எத்தனை பேர்த்த தூக்கிடணும்னு தெரியுமா? இதுதான் திமுகவுக்கு உங்களுக்குள்ள ஒரே ஒரு கனெக்டிங். இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக எப்படி அவங்க கட்சி தொண்டர்கள் பண்ணுற தப்பெல்லாம் கண்டுக்காமல் போகுமோ அதே தான் நீங்களும் பண்ணுறீங்க. அப்போ எந்த இடத்துல திமுகவுக்கு மாற்று இந்த டிவிக்கே? தேர்தல் வாக்குறுதியிலையும் திமுக என்ன பண்ணுச்சோ அதே தான் பண்ணிடுறீங்க.
திமுக விளம்பர மாடல் ஆட்சின்னு சொன்னீங்க, அந்த விளம்பரமே தான் ரீல்ஸ் போட்டு நீங்கள் பண்ணுறீங்க. எந்த இடத்துலையுமே திமுகவுக்கு டிவிக்கு மாற்று இல்லை. அது விளம்பர மாடல்னா இந்த டிவிக்கு ஆட்சி ரீல்ஸ் மாடல். மக்களுக்காக ஒருபோதும் செவி சாய்ச்சி அந்த பிரச்சனையை கேட்காது. திமுக பண்ணுவது போலவே இந்த டிவிக்கேவும் பண்ணும். இவங்களை நம்பி வாக்கு செலுத்த மக்களோட நிலைமை என்ன ஆகுதுன்னு தெரியல. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.